ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் கூட மறுபடியும் உங்கள் நடுவில் நல்ல ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை உங்கள் நடுவில் பிரசங்கிப்பதை ஒரு மிகப்பெரிய பாக்கியமாய் நினைக்கிறேன். இந்த உலகத்திலே உயர்ந்தது என்று சொல்லப்படுகிற எல்லா பணிகளை பார்க்கிலும் உன்னதமான ஒரு பணி ஆண்டவரை இந்த உலகத்திலே பிரசித்திப்படுத்துது என்பதாகும். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் நம்முடைய கர்த்தர் இந்த இரவிலும் நம் நடுவில் அவர் மகிமைப்படுவாராக. நீதி என்று சொல்லுகிற தலைப்பில் கடந்த இரவிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த இரவில் அவர் தமது கிரியையில் நீதி உள்ளவர், அவருடைய வழிகள் நீதி உள்ளவைகள், அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய நீதி எல்லைக்குட்படாதவை என்று சொல்லி ஆண்டவருடைய நீதியை குறித்து அநேக காரியங்களை நாம் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். கடைசியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை மையப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். கவனித்தோம். இன்றைக்கு நேற்று முடித்ததிலிருந்து இன்று ஆரம்பிக்க போகிறேன். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை அன்பு பிள்ளை இப்பொழுது வாசிப்பார்கள், கேளுங்கள். கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது, அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த உலகத்திலே ஆமென் தேவனுடைய விருப்பத்தை அறிவதற்கு முயற்சித்த அநேக மனிதர்கள் உண்டு. ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முயற்சித்தவர்கள், ஆண்டவருடைய விருப்பத்தை அறிவதற்கு முயற்சித்த அநேக பரிசுத்தவான்கள் நம் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் வாழ்ந்து முடித்து போனார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதனை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது. தாவீதை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தாவீது அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று. அப்படி கேட்கலாம், பாஸ்டர் எங்க மேல எல்லாம் ஆண்டவர் பிரியமாய் இருப்பதில்லையா, எங்க மேல் ஆண்டவருக்கு பிரியமில்லையா? உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் வாழ்ந்தவர்களில் உன்னதமான பரிசுத்தவான்களின் நடுவில் தேவ மனிதனாயிருக்கிற தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு இடம் பிடித்து போன ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. அவருடைய பிரத்யேகதை அல்லது அவருடைய சிறப்பை குறித்து படிக்க வேண்டுமானால் அநேக காரியங்களை நாம் படிக்கலாம். இன்று கூட நானும் ஏறத்தாழ 31 ஆண்டுகளாய் ஒரு ஊழியத்தில் இருக்கிறேன். 28 ஆண்டுகளுக்கு மேலாய் ஒரு திருச்சபையில் போதகனாக பணியாற்றி வருகிறேன். பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒவ்வொரு நாட்களிலும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இயேசுவினிடத்தில் வருகிற மனிதர்கள் ஆமென் பொதுவாக நாம் சிந்தித்து பார்த்தால் நான் விரும்புகிறதை அவர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் தான் அதிகம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் விரும்புகிறதை இயேசு செய்ய வேண்டும். ஊழியக்காரன் நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவரே என் மன விருப்பத்தை நீ நிறைவேற்றுவீராக, என் குடும்பத்தின் மன விருப்பத்தை நீ நிறைவேற்றுவீராக, என் பிள்ளைகளின் மன விருப்பத்தை நீ நிறைவேற்றுவீராக, எங்கள் சபையோரின் மன விருப்பத்தை நீர் நிறைவேற்றுவீராக. அப்படியானால் விருப்பம் என்னுடையது, அதை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். இது சாதாரணமாய் நாம் கற்றுக்கொண்ட தியரி. ஆனால்
தாவீதுனுடைய சரித்திரம் அப்படி அல்ல. ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அவர் இப்படி வாசிக்கிறார், இப்படி எழுதுகிறார்: என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே மற்ற மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் விரும்புகிறதை நீர் செய்ய வேண்டும், நான் விரும்புகிறதை நீர் செய்ய வேண்டும், நான் விரும்புகிறதை நீர் செய்ய வேண்டும். இப்ப இவர் சொல்லுகிறார், இல்லை, நீர் விரும்புகிறதை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தாவீது அரசனாவதற்கு முன்னே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் உண்டு. அந்த மனிதனை விட்டு ஆண்டவர் கிருபையை எடுத்து விட்டதாக வேதம் சொல்லுகிறது. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலை விட்டு என் கிருபையை எடுத்து போட்டது போல நான் தாவீதை விட்டு எடுத்து போட மாட்டேன் என்றவர் சொல்லுகிறார். அதற்கு காரணம், எல்லா மனிதர்களின் மனநிலையை விட தாவீதனுடைய மனநிலை வித்தியாசம் உள்ளதாக இருந்தது. நம்முடைய இருதயத்திலும் விருப்பு வெறுப்புகள் இருக்கிறது போல ஆண்டவருடைய இருதயத்திலும் விருப்பு வெறுப்புகள் இருக்கிறது என்பதை சரியாக அறிந்து கொண்டார் தாவீது. எனக்கு பிடித்தமானவைகள் பூமியில் உண்டு, பிடிக்காதவைகளும் பூமியில் உண்டு, மிக விரும்புகிறவைகளும் பூமியில் உண்டு, முற்றும் விரும்பாதவைகளும் பூமியில் உண்டு. அதுபோல எல்லா விருப்பு வெறுப்புகளும் என் ஆண்டவருக்கும் உண்டு. மற்றவர்கள் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதை நான் விரும்புகிறது போல என் ஆண்டவரும் தான் விரும்புகிறதை நிறைவேற்றுவதை விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியானால் தாவீதுக்கு நான் சொல்லுவேன், தாவீதே, ஆண்டவர் விரும்புகிறதை அறிந்து கொள்ளுவதற்கு நீர் பிரயாசப்பட காரணம் என்ன? அவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவர் விரும்புகிறதை நான் செய்ய விரும்புகிறேன், அவர் பிரியப்படுகிறதை செய்ய விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் எவைகளில் பிரியப்படுகிற தேவன்? ஏற்கனவே அன்பு பிள்ளை வாசித்த பகுதி சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 11:9 அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிற தெய்வம். அல்லேலூயா. ஒரு இந்த மேடையில் இருக்கிற தேவ மனிதர்களாய் இருப்பின் நீதி செய்கிறவர்களின் மேல் ஆண்டவர் பிரியப்படுகிறார். இந்த மைதானத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறேன், எவர் ஒருவர் நீதி செய்கிறார்களோ அவர்களின் மேல் கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒலிபெருக்கியின் எல்லையிலே என்னுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எந்த சபையாராக இருந்தாலும், எவனொருவன் இந்த பூமியில் நீதி செய்கிறார்களோ அவர்களின் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரியவர்களே, இன்று இரவில் உண்மையாகவே ஆண்டவர் பிரியப்படுகிறவைகள் எவைகளோ அவைகளை அறிந்து இந்த பூமியில் செய்வதற்கு முயற்சிக்கிறவன் எவனோ அவனுடைய வாழ்க்கையில் விலகாத கிருபை இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. விலகாத கிருபை இருக்கும். நீதியை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்ன சில காரியங்களை நாம் சிந்திக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தோத்திரம். மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. நம்மை குறித்த ஆண்டவருடைய ஒரு விருப்பத்தை உங்களுக்கு முன்னே வைக்கிறேன். நிச்சயமாகவே இந்த செய்தி முடியும் பொழுது சிலருடைய வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 15வது வசனத்தை இப்பொழுது அன்பு பிள்ளை வாசிக்க கேளுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமானது. நீங்கள் சிந்திக்கும் விதத்தில் மட்டுமல்ல,
நீங்கள் இனி சிந்திக்க வேண்டிய விதத்தில் உங்களுக்கு முன் இதை வைக்கிறேன். ஆண்டவர் இயேசு தனது 30வது வயதில் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படி யோர்தான் நதிக்கரை ஓரத்திற்கு வருகிறார். யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்வது தேவனுடைய நீதியாக இருந்தது. இப்பொழுது இயேசு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வரும் பொழுது அதை யோவான் தடை செய்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆமென். யோவான் தடை செய்ய காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே தான் இத்தகைய ஊழியம் செய்வதற்கு யோவான் தன்னை தகுதியில்லாதவராக கண்டார். நீங்க நல்லா கவனிக்கணும். கடந்த வாரம் இந்த வாரத்திலே திங்கள் செவ்வாய் 2 நாட்களிலும் சென்னை பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். செவ்வாய்க்கிழமை இரவிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்துவிட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்த சொன்ன பொழுது ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய நீதியை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் யோர்தான் நதிக்கு வருகிறார். இப்போ யோவானுக்கும் இயேசுவுக்கும் இடையில் அழகான ஒரு சம்பாஷணை. அவர் தரமாட்டேன் என்று சொல்ல, இவர் தந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல, இயேசு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதை பிள்ளை அருமையாய் வாசித்தாள். நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று சொன்னார். ஆமென். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. அப்போ நீதி வெறும் ஞானஸ்நானம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய சில நீதிகள் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? எல்லா நீதியையும் அப்படின்னா அநேக நீதிகள் இருக்கிறது. அதுல ஒரு நீதி என்னது? ஞானஸ்நானம். அப்போ சபைக்கு தெய்வம் சொல்லுகிற வார்த்தை, பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒரு நீதியை மட்டும் பெற்றுக்கொண்டு திருப்தி அடைய வேண்டியவைகள் அல்ல. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற எல்லா நீதியையும் படித்து அதை நிறைவேற்றி ஆண்டவருக்கு முன்னே குற்றமற்றவர்களாய் நிற்கும்படி ஆண்டவர் சபையை இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். என்னை குறித்த இயேசுவின் விருப்பம் என்ன? ஆமென். மிஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் எல்லா நீதியும் நிறைவேற்றணும். ஆமென். பாஸ்டர் பிரேம்ராஜை குறித்து ஆண்டவருடைய விருப்பம் என்ன? தன் ஜீவிதத்தில் எல்லா நீதியையும் நிறைவேற்றணும். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்த உன்னதமான தேவனுடைய விருப்பம் என்ன? எல்லாரும் எல்லா நீதியையும் நிறைவேற்றணும். அப்படியானால் எவைகள் தேவ நீதி என்பதை சபை படிக்கணும், படிப்பிக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு அவசியம் இல்லை. இது யாருக்கு தெரியும்? யோவானுக்கு தெரியும். காரணம் என்ன? நம்மை குறித்தும் இயேசுவுக்கும் தம்மிலுள்ள வித்தியாசம் பல. தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். என்னுடைய பிறப்பிலே பாவம் இருக்கிறது, என்னுடைய பிறப்பிலே துர்க்குணம் இருக்கிறது. இந்த வார்த்தை இயேசுவுக்கு பொருந்துமா? மரியாள் பாவத்திலா கர்ப்பம் தரித்தார்கள்? இயேசு துர்க்குணத்திலேயா உருவாக்கப்பட்டார்? என்னில் பாவம் உண்டென்று யார் சொல்ல முடியும் என்ற அழுத்தமாய் இந்த உலகத்தில் சொன்ன ஒரே ஒருவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு மட்டுமே. அல்லேலூயா. அந்த இயேசு எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது அவசியம் என்று சொன்னார். அல்லேலூயா.
அப்ப இன்றைக்கு நேரலையில் பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒலிபெருக்கியில் என் சத்தம் கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சத்த எல்லையில் இருக்கிற தேவ ஜனங்கள் மற்றவர்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், தாயின் வயிற்றில் பிறந்த மனுஷனாய் பிறந்த அத்தனை பேரும் தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் தேவனுடைய நீதியை சபை நிறைவேற்றுவதற்கு, மனிதர்கள் நிறைவேற்றுவதற்கு உபதேசங்களினாலும் சபை ஒழுங்குகளினாலும் தேசத்தின் நடைமுறைகளினாலும் அநேகர் இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சபையில் இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இல்லை, நம்முடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இல்லை. ஆகவே நாம் நீதியை நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லி சில சமுதாயங்கள், சில சபை ஐக்கியங்கள், சில உபதேசங்கள் மனிதனை தேவ நீதியை நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறதா இல்லையா? தடுக்கிறது. ஆனால் இன்று ராத்திரியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சத்திய வசனத்தை ஒருவன் நீதியை நிறைவேற்றுவதற்கு எவனொருவன் தடையாக இருக்கிறானோ அவன் சிரசிலே நியாய தீர்ப்பு வரும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஆமென், ஒருவனுடைய கை அவனுக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. ஒருவனுடைய கண் அவனுக்கு இடறலாக இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து விடு. ஒற்றை கையனாக இரட்டை கையனாக பரலோகத்திற்கு செல்வதை பார்க்கிலும் ஒற்றை கையனாய் இரட்டை கையனாய் நரகத்திற்கு செல்வதை பார்க்கிலும் ஒற்றை கையனாய் பரலோகம் செல்வது பாக்கியம் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்று ராத்திரியில் எல்லா இடங்களிலும் சொல்லுகிறது, இங்கேயும் சொல்லுகிறேன், இன்னொருவன் தெய்வ நீதியை நிறைவேற்றுவதற்கு இன்னொருவன் தடையாயிருப்பது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. ஆமென். பைபிள் சொல்லுது, ஒருவன் இடறல் உண்டாக்கினால் அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி எங்க சாமி ஆழ்த்தி போடணும்? சமுத்திரத்தில் ஆழ்த்தி போடணும். ஆமா, சமுத்திரத்தில் இடையூறு செய்கிறவனை, தடையாக இருக்கிறவனை, தடுமாற பண்ணுகிறவனை, சத்தியத்திலே நிற்க விடாதபடி தளர்த்தி போடுகிறவனை சமுதாயத்திலேயே வாழ வைக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அதனுடைய 17-18 வசனங்களை அன்பு பிள்ளை வாசிப்பால் பாருங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. இந்த வார்த்தையை கவனிங்க. விசுவாசத்தினால் உண்டாகிற தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த உலகத்திலே எல்லா நீதியும் நிறைவேற்றணும், எல்லா நீதியும் நிறைவேற்றணும். இந்த நீதி இந்த பூமியில் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. நான் நீதியை நிறைவேற்ற விரும்புகிறேன். அந்த நீதி என்ன? என் குடும்பம் தேவ நீதியை நிறைவேற்றுகிறது. அந்த தேவ நீதி என்ன? என்னுடைய சபை தேவ நீதியை நிறைவேற்ற ஆசைப்படுகிறது. பாஸ்டர், அந்த தேவ நீதி என்ன? எங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். பைபிள் சொல்லுது, அந்த தேவநீதி எப்படி உலகத்தில் வெளிப்படுத்தப்படுகிறதா? சுவிசேஷத்தினாலே. அல்லேலூயா. அதனாலதான் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க. இன்னைக்கு அநேகர் இந்த தேவ நீதிக்கு இடையூறு செய்கிறார்களே, அவர்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் பிள்ளை வாசிப்பா, ஒன்று செவி கொடுங்க. அவர்களுக்கு பரலோகம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அநியாயத்தினாலே, ஆமென், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய, ஆமென், அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாக தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் பிரதர், சுவிசேஷத்திற்கு விரோதமாய், தெய்வீக சத்தியங்களுக்கு விரோதமாய், தேவன் நீதி வெளிப்படுவதற்கு விரோதமாய் எவனொருவன் எதிர்த்து நிற்கிறானோ அவன் தேவனுடைய கோபத்தை எதிர்கொண்டாக வேண்டும். அது ஒரு சபையாய் இருந்தாலும் சரி, அது ஒரு சமுதாயமாய் இருந்தாலும் சரி, அது ஒரு கட்சியாய் இருந்தாலும் சரி, அது ஒரு சமுதாய நிலைப்பாடாய் இருந்தாலும் சரி, அது யாராய் இருந்தாலும் சரி, அவன் பரலோகத்தின் தேவனின் கோபத்தை எதிர்கொண்டு தானாகணும். அல்லேலூயா. இந்த தேசத்திலே சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி பரலோகத்தின் தெய்வம் திறந்து வைத்திருக்கிற நல்ல வாசலுக்காய் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அதனாலதான் என்னுடைய செய்தியை கேட்கிற சபையோருக்கு சொல்லுவேன், திருச்சபை போதகர்களுக்கு சொல்லுவேன், தேவ ஊழியர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களுக்கும் சொல்லுவேன், 4 சுவற்றுக்குள்ளே சபை கட்டுப்பட்டு விடக்கூடாது. உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபைகள் ஆவிக்குரிய பாரம்பரியங்களை சொல்லி வருகிறது. நானா 40 வருட ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்லுகிறார். நானா 30 வருட ஆவிக்குரிய அனுபவம். நானா என் குடும்பமா நாங்கள் 15 வருட ஆவிக்குரிய அனுபவம். ஒன்று சொல்லுகிறேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட ரட்சிப்பு நம்மை நிறைவேற வேண்டுமானால் அவன் மூலமாய் சுவிசேஷம் தேசத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த வசனத்தை தொடர்ந்து படி மக்களே. தேங்க்யூ. அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இருக்கிறது வனாந்தரமான அனுபவம், ஆனா தாகமும் வாஞ்சையும் ஆண்டவர் மேல இல்லைங்களா? பசிச்சவனுக்கு வாஞ்சை சாப்பாட்டு மேல இருக்கும், தாகம் உள்ளவனுக்கு வாஞ்சை ஜூஸ் மேல இருக்கும். அதுதான் நியாயம், அதுதான் நியாயம். அப்படித்தான் இருக்கணும். கடன் பிரச்சனை உள்ளவனுக்கு தேவை பணம், ஆனா இவர் இருக்கிறது வனாந்தரம், வாஞ்சி ஆண்டவர் மேல இருக்கிறது. வனாந்தரம், தாகம் ஆண்டவர் மேல. இன்னும் கர்த்தர் கிருபை தர மாட்டாரான். இல்ல உனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, அது இருக்கட்டும், கிருபை தாரும் ஆண்டவரே. உனக்கு பல வியாதிகள் இருக்கிறது, அது இருக்கட்டும், எனக்கு கிருபை தாரும். எனக்கு பிரச்சனை ரொம்ப இருக்கு, நெருக்கமான சூழ்நிலையில இருக்கேன், இருக்கட்டும், எனக்கு கிருபை தாரும். இன்று ராத்திரி சொல்லுகிறேன், உலகத்தின் காரியங்களை பின்வைத்துக் கொண்டு ஆண்டவரை மட்டும் அவருடைய சமூகத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ராத்திரி தெளிவா சொல்றேன், கர்த்தர் சில குடும்பங்களை திருப்தியாக்க போகிறார். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டமானாலும் நான் ஆண்டவருடைய காரியத்தை விட்டதில்லை பாஸ்டர். எவ்வளவு பாடுகள் ஆனாலும் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகினதில்லை. எவ்வளவு நெருக்கமானாலும் கத்தருக்கா கத்தருக்கா கத்தருக்கான்னு சொல்லி வாழ்றனே என்று சொல்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் திருப்தியா நடத்துவேன். ஏன் தெரியுமா? நீதியின் நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்கள். 2வது வசனத்தை படி மக்களே. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் கண்டேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இல்லாத பணத்தை குறித்து கவலைப்படவில்லை, இருந்த கிருபையை குறித்து சந்தோஷப்படுகிறார். இல்லாத செல்வத்தை குறித்து துக்கப்படவில்லை, இருக்கிற தேவ கிருபையை குறித்து சந்தோஷப்படுகிறார். அதுதான் சொல்லுகிறார், 1000 தினங்களை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் இருக்கிற நாள் நல்லது. இந்த ராத்திரி இந்த இடத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் போதும், ஆண்டவருடைய சமூகம் போதும், ஆண்டவருடைய கிருபை போதும் என்று சொல்லி நீதியின் மேல் பசிதாகம் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்து இன்றைக்கு இரவிலே சொல்லுகிறேன், கர்த்தர் கைவிட மாட்டார். உன்னுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும், அவர் திருப்தியாய் நடத்துவார்.
அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை திருப்தியா நடத்துவார், உங்களை திருப்தியா நடத்துவார். அல்லேலூயா. எனக்கு இந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் எல்லா பகுதிகளும் நமக்கு ரொம்ப அழகுதான் இல்லைங்களா? இருக்கிறது வனாந்தரம், ஆனா தாகம் எது மேல? நம்முடைய சமூகத்தின் மேல, நம்முடைய ஆலயத்தின் மேல, நம்முடைய மகிமையின் மேல. சில நேரத்தில் இப்படி இருந்தா உலகம் சொல்லும், பைத்தியக்கார பையன், எவ்வளோ தேவை இருக்கு, காலையில கோயில், ராத்திரி கோயில், ராத்திரி பகல் ஆண்டவர் 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 ஓடுறா அப்படின்னு சொல்லும். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், அப்படி ஓடுவது ஒரு நாளும் வீண் போவது இல்லை. உங்கள் தேடுதல் வீண் போவது இல்லை, உங்கள் கண்ணீர் வீண் போவது இல்லை, உங்கள் கவலை வீண் போவது இல்லை, உங்கள் பாடுகள் வீண் போவது இல்லை, உன் ஜெபங்கள் வீண் போவது இல்லை. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒன்று வாசிங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென். அவ்வளவுதான். பைபிள் சொல்லுது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களா இருக்கணும் ஏற்கனவே. ஆனா இங்க சொல்லுது சில நேரங்களில் நீதியின் மேல் பசிதாகமாய் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் சில துன்பங்கள் சந்திக்க வேண்டியது வருமா? அல்லேலூயா. ஆமா, சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஐயா ஆண்டவரை தேட வந்த பிறகு கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்து, சில நெருக்கங்கள் எனக்கு விரோதமா வர மாதிரி தெரியுது. ஒன்னு சொல்லுகிறேன்ப்பா, நீதியின் நிமித்தம் வருகிற துன்பத்தை குறித்து யாரும் சோர்ந்து விடக்கூடாது. அதற்கு காரணம் அதனால் வருகிற நன்மை மகிமையாயிருக்கும். யோசேப்பு அமை சிறைப்படுத்தப்படுகிறார், விற்கப்படுகிறார், அவமானம் அனுபவிக்கிறார், குற்றப்படுத்தப்படுகிறார். இதெல்லாம் நடக்குது. ஆனா நோக்கம் என்ன? தரிசனம் நிறைவேறுதல், தரிசனம் நிறைவேறுதல். ஆனா தாவீதனுடைய வாழ்க்கையில் நீங்க தோத்திரம் கவனிக்கும் பொழுது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் தெய்வம் தன்னை அபிஷேகித்த ஒரே காரணம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இந்த அபிஷேகம் அவருக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் சவுல் ஒரு நாளும் தனக்கு சத்துருவாய் மாறப்போகிறது இல்லை. பெலிஸ்தியர்கள் ஒரு நாளும் தனக்கு சத்துருவாய் மாறப்போகிறது இல்லை. கர்த்தர் அழைத்து ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அதனால அரசாங்கம் சத்துருவா பார்க்குது, ராஜா சத்துருவா பார்க்கிறார், ராஜாவின் கூட்டத்தார் சத்துருவா பார்க்கிறாங்க, பெலிஸ்தியர்களை சத்துருவா பார்க்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணின ஒரே காரணம். அந்த அபிஷேகம் மட்டும் எனக்கு வராம இருந்திருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 10 ஆட்டையும் ஒரு 2 ஆட்டுக்குட்டியும் மேய்ச்சிட்டு நம்ம உண்டு நம்ம பாடுண்டு ஓடி இருக்கலாம். ஆமாவா இல்லையா? சனே யோசேப்பு இப்படி ஒரு சொப்பனம் மட்டும் வராம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இந்த நீதியினால் வருகிற துன்பங்கள் நாம் புறம் தள்ளப்படத்தக்கதல்ல, அது மகிமையாகத்தான் முடியும். இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், சில நீதியின் நிமித்தம் வருகிற சில துன்பங்கள் உன்னை தலைகுனிய விடாது. கர்த்தர் உன்னை நிச்சயமாய் உயர்த்தத்தான் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக நெருக்கப்படுகிறீர்களா? அவருடைய நாமத்தின் நிமித்தம் நெருக்கப்படுகிறீர்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் குடும்பங்கள் உங்களை அற்பமாய் பார்க்கிறதா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் எடுத்து விட்டார்களா? இன்று ராத்திரி சொல்லுகிறேன், நீதியின் நிமித்தம் வருகிற துன்பங்கள் புறம் தள்ளத்தக்கவர்கள் அல்ல. ஏன் தெரியுமா? துன்பங்களை சகிக்க கர்த்தர் கிருபை தருவார், முடிவு மகிமையாயிருக்கும். ஆண்டவருக்கு இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் தேவைப்படுகிறது. ஆமென். இத மாதிரி ஒரு ஸ்டேஜ் தேவைப்படுகிறது. எதற்கு? கடற்கரையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், திரளான ஜனங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், மேடை இல்லை. இயேசு உயரமான ஒரு இடத்தில் நின்று எல்லாரும் கேட்க பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிறது போல ஒலிபெருக்கி வசதிகள் அன்றைக்கு இல்லை. எல்லாரும் பார்க்க, எல்லாரும் கேட்க பிரசங்கிக்கணும். அப்ப கடற்கரையில் நின்றுவிட்டு ஆண்டவருடைய பார்வை கடற்கரையில் இருக்கிற படகுகளை பார்க்கிறது. அதுல 2 படகுகள் இருக்கு. ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே, எனக்கு ஒரு படகு சற்று நேரத்திற்கு தேவைப்படுகிறது. இந்த படகை எனக்காக சற்றே தள்ளுங்கள். எப்படி?
அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதே கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி. எப்படிங்க? சற்றே தள்ளும். ஒரு முறை கூட சொல்லுங்க. இது யாருக்காக படகு மூவ் ஆகுது? படகு இப்ப மூவ் ஆகுது இல்ல, யாருக்காக? இயேசுவுக்காக இல்லைங்களா? இயேசுவுக்காக, ஆண்டவரின் தேவைக்காக, தெய்வ நீதிக்கு வேண்டி, தெய்வ சித்தத்திற்கு வேண்டி, தேவனுடைய அழைப்புக்கு வேண்டி கரையில் நின்ற படகு இப்ப எங்க போகுது? சற்றே நகருது. ஆமென். ஆண்டவருக்காக நான் செய்கிறது சற்றுதான் மக்களே. இந்த வார்த்தையை நீங்க மறந்துடாதீங்க. ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை. இதை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது இல்ல. சில வருடங்களுக்கு, நாட்களுக்கு முன்னே தெய்வம் என்னை திடப்படுத்த தந்த வார்த்தை. அவன் கவனிங்க, சற்றே தள்ளு எனக்காக. ஆண்டவர் படகில் ஏறி நின்று விட்டு சொல்லுகிற, எனக்காக கொஞ்சம் உள்ள போமா, எனக்காக கொஞ்சம் போ அப்படின்னா. ஆண்டவர் இயேசு மணிக்கணக்கா பேசுறார். திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். திரளான ஜனங்கள் ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விடுதலை நடக்குது. இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இப்ப நீ என்ன பண்ற? இந்த படகை எங்க கொண்டு போகணும்? ஆழத்திற்கு கொண்டு போ. 4ஆம் வசனம் படி பார்க்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், எங்க போ? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கைகளை உயர்த்தி வரலேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்காக என் படகு எவ்வளவு மூவ் ஆச்சு? சற்றே மூவ் ஆச்சு. ஆண்டவருக்காக என் படகு சற்றே மூவ் ஆச்சு. எனக்காக என் படகு எவ்வளவு மூவ் ஆச்சு? ஆழத்திற்கு போச்சு. நீங்க நல்லா கவனிங்க. தெய்வத்திற்கு வேண்டி நான் கொஞ்சம் மூவ் ஆனா, எனக்கு வேண்டி தெய்வம் எந்த ஆழத்துக்கும் வருவார். அதுதான் தெய்வ நீதி. சொல்லுது புரியுதாமா? ஆண்டவருக்கு வேண்டி நான் கொஞ்சம் இறங்கினா, தெய்வம் எனக்கு வேண்டி எங்கேயும் வருவார். அல்லேலூயா. அதுதான் கச்சை, அதுதான் நம்முடைய தெய்வம், அதுதான் தேவனுடைய நீதி. அல்லேலூயா. நான் அவருக்காக இறங்கினது கொஞ்சம், நான் அவருக்காக செலவிட்டது கொஞ்சம், நான் அவருக்கு வேண்டி கொடுத்தது கொஞ்சம், நான் செலவிட்ட நேரம் கொஞ்சம். ஆனா அவர் எனக்கு வேண்டி எங்க வருகிறார்? ஆழத்துக்கு வந்தார். என் குடும்பத்தை மாற்ற, என் கடனை மாற்ற, என் வேதனையை மாற்ற, என் கண்ணீரை மாற்ற, என் அவமானத்தை மாற்ற என் தெய்வம் எனக்கு வேண்டி எங்கேயும் வருவார். சகோதரா, எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வத்திற்கு வேண்டி ஒரு மனுஷன் இறங்கி வந்தா அவனுக்காக ஆண்டவர் எங்கேயும் வருவார், எதையும் செய்வார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஒரு ஆமென் சொல்றீங்களா? நீ கவலைப்படாதம்மா. தெய்வம் உன்னை ஆமென் விட்டு விடுகிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆமென் தோத்திரம், அவருடைய நாமத்திற்காக வருகிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், வாங்கி கொடுத்தவன் மறந்து போனாலும் சரி, மரித்து போனாலும் சரி, எந்த நாமத்தின் நிமித்தம் செய்யப்பட்டதோ அந்த தெய்வம் மரிப்பதில்லை. ஆண்டவர் எவருக்கும் எந்த காலத்திலும் கடனாளியாக இருப்பது. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் அமை கைகளை தட்டி ஒரு கணம் ஆண்டவருக்கு ஏன் நீங்கள் நன்றி சொல்லக்கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநீதி, அல்லேலூயா. தேவ சமூகத்தின் மேல் பசிதாகமாயிருங்கள், அது தேவநீதி. ஆமென். கர்த்தருக்காக வருகிற பாடுகளை சந்தோஷமாய் சகிக்க நின்று கொள்ளுங்கள், அது தேவநீதி. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். சொல்லுது புரியுதாமா? எது நீதி? தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சை நீதி. தேவனுக்காக வருகிற அவமானங்கள், பாடுகள், ஆமென் ஸ்தோத்திரம், கஷ்டங்கள், இவை எல்லாவற்றையும் நீங்க சகிக்கிறீங்களா? அது தேவநீதி. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாளும் பிரயாசம் வீண் போவது இல்லை.